கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இரட்சகர் இயேசு ஊழியம் வழங்கும் இன்றைய வசனம். இன்று நாம் தியானிக்க இருப்பது ரட்சிப்பை குறித்துதானே. நம்முடைய சந்தேகங்களுக்கு ஒரு விளக்கம் நம்முடைய அன்பு சகோதரர் அலெக்சாண்டர் இந்த தொகுப்பை வழங்கியிருக்கிறார். மிக தெளிவாக விளக்கி ரட்சிப்பு விசுவாசத்தினால் மட்டுமா அல்லது விசுவாசத்தோடு கிரியைகளுமா என்ற தலைப்பில் நமக்கு வழங்கியிருக்கிறார். நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். ரட்சிப்பை குறித்ததான உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் இதை கேட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ரட்சிப்பு விசுவாசத்தினால் மட்டுமா அல்லது விசுவாசத்தோடு கிரியைகளுமா? கிறிஸ்துவ இறையியலில் இது ஒரு முக்கியமான கேள்வியாகும். இந்த கேள்விதான் ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் சீர்திருத்த சபைகளுக்கும் இடையே பிரிவு உண்டாக்கி மறுமலர்ச்சிக்கு வருவதற்கு வழிவகுத்தது. இந்த கேள்விக்கான பதில்தான் வேதாகமத்தில் கிறிஸ்தவத்திற்கும் பல கள்ள கிறிஸ்தவ போதனைகளுக்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு. ரட்சிப்பு விசுவாசத்தினால் மட்டுமா அல்லது விசுவாசத்தோடு கிரியைகளுமா? இயேசுவில் நம்பிக்கை மட்டும் வைப்பதால் நான் ரட்சிக்கப்படக்கூடுமா அல்லது இயேசுவில் நம்பிக்கை வைப்பதோடு கூட ஒரு சில காரியங்களையும் செய்ய வேண்டுமா? வேதத்தில் உள்ள ஒரு சில புரிந்து கொள்ள கடினமான வசனங்களால் இந்த கேள்விக்கான விடை சிக்கலானதாக மாறியுள்ளது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஆகிய வசனங்களை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூட ஒப்பிட்டு பார்க்கவும். ஒரு சிலர் பவுலுக்கும், அதாவது ரட்சிப்பு விசுவாசத்தினால் மட்டும், யாக்கோபுக்கும், அதாவது ரட்சிப்பு விசுவாசத்தோடு கிரியைகளும் இடையில் ஒரு வேறுபாட்டை காண்கின்றனர். பவுல் விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமானாக்க முடியும் என்று கூறுகின்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். யாக்கோபோ விசுவாசத்தோடு சேர்ந்து கிரியைகளினாலே தான் நீதிமானாக்கப்பட முடியும் என்று கூறுவதாக தோன்றுகிறது. உண்மையிலேயே யாக்கோபு என்ன கூறுகிறார் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமே இந்த வெளிப்படையான சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஒரு மனிதன் விசுவாசத்தை கொண்டிருந்து நற்கிரியை இல்லாமல் இருக்க முடியும் என்ற தவறான நம்பிக்கையை கண்டிருக்கிறார் யாக்கோபு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேலுள்ள மெய்யான விசுவாசம் மாற்றப்பட்ட வாழ்க்கை மற்றும் நற்கிரியைகளை பலனாய் தரும் என்ற கூற்றை யாக்கோபு வலியுறுத்துகின்றார். இந்த இடத்தில் யாக்கோபு விசுவாசத்தோடு கிரியைகளினாலே தான் நீதிமானாக்க முடியும் என்று கூறவில்லை. ஆனால் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒருவரின் வாழ்வில் நற்கிரியைகளை காண முடியும் அல்லது காண வேண்டும் என்று கூறுகின்றார். ஒருவர் தான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு அவரது வாழ்வில் நற்கிரியைகள் இல்லை என்றால் கிறிஸ்துவின் மேலுள்ள அவரது விசுவாசம் மெய்யானதாக இருக்காது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனம் மற்றும் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பவுலும் இதே காரியத்தை தான் தனது நிருபங்களில் கூறுகின்றார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 23ஆம் வசனத்தில் விசுவாசிகளின் வாழ்வில் இருக்க வேண்டிய நல்ல கனிகளை பட்டியலிடுகிறார். நாம் கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டுள்ளோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம் என்று கூறிய மறுகணமே நாம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று பவுல் எடுத்துரைக்கின்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபை போலவே பவுலும் அதே அளவிலான மாற்றப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யாக்கோபும் பவுலும் ரட்சிப்பை குறித்து தங்களது போதனைகளில் எந்த விதத்திலும் வேறுபடவில்லை. அவர்கள் இருவரும் ஒரே காரியத்தை வெவ்வேறு கோணங்களில் அணுகுகின்றனர். பவுல் விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமானாக்கப்பட முடியும் என்று எடுத்துரைக்க, யாக்கோபோ கிறிஸ்துவின் மேலுள்ள உண்மையான விசுவாசம் நற்கிரியைகளை பலனாய் தரும் என்ற உண்மையை எடுத்துரைக்கிறார். ஒருவர் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர் எப்போதும் ரட்சிக்கப்பட்டவரா? ஆம். மக்கள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ளும் போது அவர்கள் தேவனோடு ஒரு உறவுக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த உறவு
அவர்களுடைய ரட்சிப்பை நித்தியமாக எப்பொழுதுமே பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக உத்தரவாதம் அளிக்கிறது. இன்னும் விளக்கமாக கூற வேண்டுமானால், ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவுக்காக எடுக்கிற தீர்மானம் அல்லது ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை காட்டிலும் மேலானதாகும். ரட்சிப்பு என்பது தேவனுடைய இறையாண்மையின் செயலாகும். அதாவது மறு ஜென்மம் அடையாத பாவியை கழுவி புதுப்பித்து பரிசுத்த ஆவியானவராலே மறுபடியும் பிறக்கச் செய்கிற செயலாகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காண்கிறோம். ரட்சிக்கப்படுகிற வேளையில் தேவன் மன்னிக்கப்பட்ட பாவிக்கு ஒரு புதிய இருதயம் மற்றும் புதிய ஆவியை அவனில் நல்குகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி செய்வார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த ரட்சிப்பு நித்தியமாக பாதுகாப்பானது மற்றும் இது தேவனுடைய செயல் என்னும் உண்மையை பல வேத பகுதிகள் அறிவிக்கின்றன. அதை ABC என்ற பாயிண்ட்டுகளாக பார்க்கலாம். ஏ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கூறுகிறது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட அந்த கனப்பொழுதிலிருந்தே பரலோகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் மகிமையடைய செய்தது போல் இந்த வசனம் கூறுகிறது. விசுவாசி ஒரு நாள் மகிமையில் பிரவேசிப்பதை எதுவும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் இதை முன்னதாகவே பரலோகத்தில் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஒருவர் நீதிமானாக்கப்பட்டால் அவரது ரட்சிப்புக்கு உத்தரவாதம் உண்டு. அவருக்கு இருக்கும் பாதுகாப்பு அவர் ஏற்கனவே பரலோகத்தில் மகிமைப்பட்டுவிட்டது போன்றது. பி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34இல் பவுல் 2 முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டப்படுகிறவன் யார்? ஒருவனும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவே நம்முடைய மத்தியஸ்தர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஒருவனும் இல்லை. ஏனெனில் நமக்காக மரித்த கிறிஸ்துவே நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவரும் நம்மை நியாய தீர்க்கிறவரும் நம் இரட்சகரே. சி, விசுவாசிக்கும் போது மறுபடியும் பிறக்கிறார்கள். மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுதல். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு கிறிஸ்தவர் ரட்சிப்பை இழப்பதற்கு அவர் மறுபடி ஜனிப்பிக்கப்படாமல் இருக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தல் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதற்கு வேதாகமத்தில் எந்த சான்றும் இல்லை. டி, பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் தங்கி வாசம் பண்ணுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லா விசுவாசிகளையும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஸ்நானப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படாதவர்களாக மாற வேண்டுமானால் அவரில் இருந்து ஆவியானவர் வாசம் பண்ணப்படாமலும் கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்டும் இருக்க வேண்டும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறுகிறது. நீங்கள் இன்று கிறிஸ்துவில் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நாளை அதை இழந்து விடுவீர்களானால் அது நித்தியமானதாக ஒருபோதும் இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் ரட்சிப்பை இழந்ததால் வேதாகமத்தில் நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தங்கள் பிழையாக இருக்கும். இந்த விசுவாசத்தின் இறுதியான முடிவு என்னவென்பதை வேத பகுதியை சிறந்த விளக்கத்தை அளிக்கிறது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும்
நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:38-39. உங்களை ரட்சித்த தேவனே உங்களை காக்கவும் வல்லவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டோமானால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமின்றி நம்முடைய ரட்சிப்பை நித்தியமாக பாதுகாப்பாக இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக, இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரிப்பதற்கு முன்பு மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற கேள்விக்கான விளக்கம். இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அதற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதற்கான விளக்கம். மனிதன் பாவத்தில் விழுந்து போன பிறகு ரட்சிப்புக்கு அடித்தளமே கிறிஸ்துவின் மரணமாகத்தான் இருந்தது. சிலுவைக்கு முன்போ அல்லது சிலுவைக்கு பின்போ உலக வரலாற்றில் திருப்பு முனையாக நடந்தேறிய ஒரு சம்பவம் இல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. கிறிஸ்துவின் மரணத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய கடந்த கால பாவங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய எதிர்கால பாவங்களுக்கும் கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. ரட்சிப்புக்கு இன்றியமையாதது எப்போதுமே விசுவாசம் மட்டும்தான். ஒருவருடைய விசுவாசத்தின் கருப்பொருள் எப்பொழுதுமே தேவனாகத்தான் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12 என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமர் 4:3-8 வரை நாம் வாசிப்போமானால் எபிரேயர் 10:1-10 வரையிலுள்ள வேத பாகம் தெளிவாக போதிக்கின்றது போல பழைய ஏற்பாட்டு பலியின் முறைமைகளை பாவத்தை முற்றிலுமாக எடுத்து போடவில்லை. அதே வேளையில் அது தேவனுடைய குமாரன் பாவ மனு குலத்திற்காக இரத்தம் சிந்த போகிற நாளை சுட்டி காண்பிக்கிறதுக்காக இருந்தது. காலங்கள் பல கடந்து போதும் ஒரு விசுவாசி எதை விசுவாசிக்கிறார் என்பதில் தான் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. எதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவனுடைய எதிர்பார்ப்பு அந்த காலம் வரைக்கும் மனுகுலத்திற்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை பொறுத்து தான் இருந்தது. இது படிப்படியாக வளர்ந்து வருகிற விசுவாசம் எனப்படும். ஆதாம் ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து சாத்தானை ஜெயிக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். ஆதாம் அவரை விசுவாசித்தான். ஏவாளுக்கு அவன் ஏவாள் என்று பெயரை கொடுத்ததன் மூலமாக அதை காண்பித்தான். ஆதியாகமம் 3:20 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய அங்கீகாரத்தை தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினதில் தெரியப்படுத்தினார். ஆதியாகமம் 3:21 பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆதாம் அதை மட்டும்தான் அறிந்திருந்தான், அதையே விசுவாசித்தும் வந்தான். ஆதியாகமம் 12 மற்றும் 15 தேவன் ஆபிரகாமிற்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மற்றும் புதிய வெளிப்பாடுகளை கொண்டு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். மோசேக்கு முன்பாக வேத வாக்கியங்கள் எதுவும் எழுதப்படவில்லை. ஆனாலும் தேவன் மனு மக்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களுக்கு அவர்கள் பொறுப்புடையவர்களாக இருந்தார்கள். பழைய ஏற்பாடு முழுவதுமே விசுவாசிகள் தேவன் ஒரு நாள் பாவத்தை பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தில் ரட்சிப்புக்குள் வந்தார்கள். இன்றோ நாம் பின்னோக்கி பார்த்து இயேசு ஏற்கனவே சிலுவையில் பாவத்தை ஜெயித்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். யோவான் 3:16 எபிரேயர் 9:28 கிறிஸ்துவின் நாளில் வாழ்ந்தவர்கள், அதாவது சிலுவைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் முன்பாக வாழ்ந்த விசுவாசிகளின் நிலை என்ன? அவர்கள் எதை விசுவாசித்தார்கள்? கிறிஸ்து அவர்களுடைய பாவங்களுக்காக மரித்ததை முழுவதையும் புரிந்து கொண்டார்களா? அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கையில் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். மத்தேயு 16:21-22 பார்க்கிறோம்.
இந்த செய்திக்கு சீஷர்களுடைய பதில் என்னவாயிருந்தது? அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் சத்தியம் எதுவென்று முழுமையாக அறியாதிருந்தார்கள். ஆனாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். காரணம், அவர்கள் தேவன் அவர்கள் பாவத்துக்குரிய கிரயத்தை பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்தார்கள். அதை எப்படி தேவன் செய்து முடிப்பார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆதாமை விட, ஆபிரகாமை விட, மோசேயை விட, தாவீதை விட சற்று அதிகம் கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் தேவனை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களை விட நமக்கு அதிக வெளிப்பாடு உள்ளது. நமக்கு முழுமையான சித்திரம் தெரியும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எபிரேயர் 1 அதிகாரம் 1 மற்றும் 2 காண்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு இப்பொழுதும் கிறிஸ்துவின் மரணத்தை அடித்தளமாக கொண்டேயுள்ளது. நாம் ரட்சிக்கப்பட விசுவாசமே தேவையாக இருக்கிறது. நம் விசுவாசத்தின் கருப்பொருள் தேவனே. என்று நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:3 மற்றும் 4 ரட்சிப்பை குறித்ததான உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக.